ரொம்ப டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு பன்னீரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பன்னீரை கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 4 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக பீன்ஸு, கேபேஜு, கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸு, கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.